இது தமிழ் தாயின் தலையில ஜொலிக்கிற ஒரு கிரீடம். இளங்கோவடிகள் எழுதின இணையற்ற காவியம். 1800 வருஷங்களுக்கு முன்னால பூம்புகார் நகரத்துல கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்குது. கண்ணகியோட சந்தோஷமா இருந்த கோவலன் மாதவிங்கிற ஒரு நாட்டிக்காருடைய நடன அரங்கேற்றத்திற்கு போறான். மாதவியின் கலையிலும் அழகிலும் மனசை பறிகொடுத்த அவன் கண்ணகியை மறந்து அவ கூடவே வாழ ஆரம்பிச்சிடுறான். ஆனா அவன் மனைவி கண்ணகியோ அவனையே நினைச்சு அவனுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த நிலையில ஒரு நாள் மாதவி பாடிய பாட்டை தப்பா புரிஞ்சுகிட்ட கோவலன் அவளை விட்டு பிரிஞ்சு மறுபடியும் கண்ணகிட்டே வந்து சேர்ந்துடுறான். செல்வத்தை எல்லாம் மாதவி கிட்ட இழந்துட்ட கோவலன் தன் மனைவி அழைச்சுக்கிட்டு பிழைக்கிறதுக்காக மதுரைக்கு போறான். அங்க வியாபாரம் செய்ய விரும்பின அவனுக்கு தன் கால் சிலம்புல ஒண்ண முதலீடா வச்சுக்க சொல்லி கழட்டி கொடுக்கிறா கண்ணகி. விலை மதிப்புள்ள அந்த சிலம்ப வித்து தர சொல்லி அரண்மனை பொற்கொல்லன் வஞ்சிப்பத்தன் கிட்ட காண்பிக்கிறான் கோவலன். கோவலன் காட்டிய அந்த சிலம்பும் தன் கிட்ட இருந்த ராணியின் சிலம்பும் ஒரே மாதிரி இருக்கவே ராணியின் சிலம்பை தானே அபகரிச்சிடலாம்னு வஞ்சகமா சூழ்ச்சி பண்றான் அந்த வஞ்சிப்பத்தன். மன்னன் நெடுஞ்செழியங்கிட்ட போய் ராணியின் சிலம்ப ஒருத்தன் திருடிட்டதாகவும் அவனை பிடிச்சு வச்சிருக்கிறதாவும் சொல்லிடுறான் வஞ்சிப்பத்தன். கோவலனை கொன்னுட்டு அந்த சிலம்ப கொண்டு வர சொல்லி ஆணையிடுறான். கோவலன் வெட்டுப்படுறான். வஞ்சிப்பத்தன் சூழ்ச்சி ஜெயிச்சிடுது. கணவன் கொல்லப்பட்டதை அறிந்து கதறி அழுத கண்ணகி செத்து போன தன் கணவன் மீது உள்ள கள்வன்ங்கிற பழிய துடைக்கு தீர்மானிக்கிறான். தன் காலில் இருந்த இன்னொரு சிலம்பை காட்டி நெடுஞ்செழியன் கிட்ட நீதி கேட்கிறா. ராணியின் சிலம்புல முத்து இருக்குன்னு மன்னன் சொல்றான். தன் சிலம்புல மாணிக்கம் இருக்குன்னு கண்ணகி சொல்றான். அதை நிரூபிக்க சொல்லி கோவலன் கிட்ட கைப்பற்றின சிலம்ப அவளிடம் நீட்ட அதை வாங்கி தரையில் இருந்து உடைக்கிறா கண்ணகி. அதுல இருந்து தெரிச்ச மாணிக்க பரல ஒண்ணு தப்பா தீர்ப்பு சொன்ன மன்னன் உதட்ட தாக்குது. ஒருத்தனை அநியாயமா கொன்னுட்டோமேன்னு அதிர்ச்சி அடைஞ்ச நெடுஞ்செழியன் நெஞ்சு வெடிச்சு அதே இடத்துல இறந்துடுறான். அதை பார்த்த அவன் மனைவி கோப்பெரும் தேவியும் அடுத்த கணமே உயிரை விட்டுறான். அப்பவும் ஆத்திர அடங்காத கற்புக்கரசி கண்ணகி மன்னனுடைய தலைநகரான மதுரையே எரிச்சிடுறான். அப்புறம் கண்ணகி நம்ம ஊரு வழியா போய் பக்கத்துல இருக்கிற காட்டுல தெய்வம் ஆயிட்டாளா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சேர மன்னன் செங்குட்டுவன் இமயமலையில இருந்து கல்ல கொண்டு வந்து ஒரு சிலை வடிச்சு காட்டுக்குள்ளே கோயில கட்டினான். இதுதான் சிலப்பதிகாரம். டீச்சர், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இப்ப அந்த சிலம்பு எங்க இருக்கு? வெரி குட். அப்படி கேளு. கண்ணகி வீசி எறிஞ்ச அந்த சிலம்பு இப்ப எங்க? நிச்சயமா நாங்க யாரும் எடுக்கல. மேடம், இயேசுவ சிலுவையில் அரைஞ்சப்ப அவர் போட்டிருந்த ரத்தக்கரை படிஞ்ச சட்டையை கூட எடுத்து வச்சிருக்காங்க ரோம்ல. புத்தரோட பல்ல கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க சிலோன்ல. எகிப்து பெரோ மன்னரோட ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் கூட பாதுகாத்து வச்சிருக்காங்க பிரமிட்ல. ஆனா மன்னன் அழியறதுக்கும் ஒரு நகரமே எரியறதுக்கும் காரணமா இருந்த அந்த சிலம்பை ஏன் எடுத்து வைக்கலன்னு கேக்குறீங்களா? அதனாலதான் நமக்கு சரியான சரித்திரமே கிடைக்கல. அந்த சிலம்பு இப்ப எங்க வச்சிருக்கோமே? டேய், நீ எதுக்கு அதான் கேக்குற? உனக்கு நகை செஞ்சு போறதுக்கு. சும்மாரு. மேடம், அந்த சிலம்ப மந்திரி யாராச்சும் முழுங்கி இருப்பான். அது அந்த காலத்துல. டீச்சர், வஞ்சிப்பத்தான் அந்த சிலம்ப திருடி வச்சதால்தான் கோவலன் வெட்டுப்பட்டான், கண்ணகி விதவையானான். அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? வெரி குட். எங்களுக்கு தோணாத கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே. உட்கார சொல்றேன். மதுரையை எரிச்ச நெருப்புல அவனையும் எரிஞ்சு போயிருப்பான். அது எப்படிங்க மேடம்? விஷயம் விபரீதம் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் ஊரை விட்டு ஓடி இருப்பானே. மிஸ்டர் ராஜமனோகரன் இளங்கோவடிகளா அவனை போனா போட்டு விட்டாரு. நீங்க ஏன் அவனை விரட்டுறீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். ஏமா கற்பகம், நீ பாடம் நடத்துறது ஸ்டூடெண்ட்ஸுக்கா டீச்சர்ஸுக்கா? அது நீ இலக்கிய வகுப்பு நடத்தினா மத்த கிளாஸுங்க நடக்கிறதே இல்ல. அங்க பாரு, இந்த மாதிரி பாடம் நடத்த எங்கம்மா கத்துக்கிட்ட? God bless you.